சொல்லுங்க சுதாகர். என்ன அண்ணியார், எப்படி இருக்கீங்க? உங்க போன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுதாகர். அங்க என்ன நடக்குது? இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அண்ணியார. என்ன சொல்றீங்க? அட ஆமா அண்ணியார, உங்க அருமை தோட்டக்காரி இப்ப உள்ள எல்லாம் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட தலையெழுத்த தலைகீழெல்லாம் மாற போகுது. இப்ப நடந்த பொங்கல் விளையாட்டு போட்டியில நம்ம பயல இறக்கி விட்டு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டேன. இப்ப அவ உள்ள இருக்கா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீல. இப்ப போலீஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவளை கொலைகேஸ்ல போடலாமா இல்ல கொலை முயற்சியில போடலாமான்ட்டு டிஸ்கஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல ஆயுள் முழுக்கவோ தெரியல. இந்த அருமையான காட்சியை பார்க்கணும்னா நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. கண்டிப்பா என் ஆசை தீர பார்க்கணும்ல, உடனே அங்க கிளம்பி வரேன். ஆமா ஆமா, வந்தியல்னா அந்த அருமை தோட்டக்காரிய உள்ள அனுப்பிச்சிட்டு உங்க பையனை அழைச்சிக்கிட்டு சந்தோஷமா போங்க. சுதாகர், நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் பண்ண தயாரா இருக்கேன். மொத்தத்துல என் வீட்டை பிடிச்ச பீட மொத்தமா அழிஞ்சா போதும். சூர்யா ஊருக்கு போனா, போயிட்டு இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு நம்புவோம். இதுக்கும் நாளைக்கு ஒரு வாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஏய் சூர்யா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா நீயே கால் பண்ற. எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? இல்ல டாட், எதுவும் ஓகே இல்ல. ஏய் என்னடா சொல்ற நீ? ஆமா டாட், உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஏய் கொஞ்சம் தெளிவா சொல்லு. இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். அவளை ஸ்டேஷனுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. நீ என்னடா இப்ப வந்து சொல்ற? சொல்லிருந்தா நான் கிளம்பி வந்திருப்பேன்ல. இல்ல டாட், நானே இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஆனா பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வேற யாரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது டாடி. ஏய் நந்தினி நம்ம வீட்டு போலடா, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே டாட், நீங்க வாங்க, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஆ சரி. இந்த பொம்பளை வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னம்மா இது சொல்லிதான் நான் எல்லாத்தையும் பண்றது மாதிரி. சொல்லுங்க அண்ணியார். என்ன சுதாகர், சத்தமே இல்ல, அங்க என்ன நடக்குது? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். அந்த பையன் இன்னும் சாகல. சாகலனா என்ன என்ன சொல்றீங்க? அவளை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அண்ணியார, அதெல்லாம் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த பையன் ஹாஸ்பிட்டல்லையே இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடக்கான். அதை பார்த்துட்டு அங்க இருந்து இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். இங்க வந்து பார்த்தா இன்னும் எஃப்ஐஆர்ல மட்டும் செக்ஷன் போடாம இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன, அந்த பையன் செத்துட்டான்னா கொலை கேஸ், இல்லைன்னா கொலை முயற்சி கேஸ். மொத்தத்துல கேஸும் கன்ஃபார்ம், அவ உள்ள போறதும் கன்ஃபார்ம். பண்ணியாரா? சூப்பர் சுதாகர், இதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்க கவலைப்படாம கிளம்பி வாங்க முதல்ல. ஆமா, நான் பெத்த ஹீரோ என்ன பண்றான்? உங்க அருமை மவன் ஸ்டேஷனுக்கு செக்யூரிட்டி போலவே நிக்கிறாப்ல. சரி சுதாகர், கவனமா இருங்க. இங்க பாருங்க, அந்த தோட்டக்காரிய பழி வாங்குறதுக்கும் ஒழிச்சு கட்டுறதுக்கும் இதை விட வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. அங்க எந்த தப்பும் நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். நான் கிளம்பி வரேன், சரியா? அதெல்லாம் எப்படி அண்ணியாரா விடுவேன்? அவ உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் தானே எதிரி. நீங்களே எதுவும் சொல்லலைன்னாலும் அவளை சாதாரணமா விட்டுருவேனா நானு? சரி,
போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? சரிங்க அண்ணியார, நீங்க கிளம்பி வாங்க. ம், வரேன். நம்ம தம்பி மேலேயே கைய வச்சிருக்காளே, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது பங்காளி, விடவே கூடாது. இதுக்கு மேலே விட்டு வச்சோம் நம்ம மானங்கட்டவங்களாயிடுவோம். முதல்ல நம்ம தம்பி பொழைச்சு வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம தம்பி சிங்கம் மாதிரி எந்திரிச்சு வருவாருங்கய்யா. அவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அந்த நந்தினி குடும்பத்தையே காலி பண்ணிடுவோம். ஓகே டாக்டர். கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. டாக்டர், என் பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? உங்க பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. உயிர் பிழைப்பாரா இல்லையாங்கிறதே எங்களால 4 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஐயோ, டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், மேக்சிமம் அவரை காப்பாற்ற நாங்க முயற்சி பண்றோம். அதுக்கு மேல கடவுள் கையில தான் சார் இருக்கு. டாக்டர், ஐயா நம்ம தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவங்கள குடும்பத்தோட நாங்க காலி பண்ணிடுவோங்க ஐயா. நைட்டோட நைட்டா முடிச்சிடணும் பங்காளி. யோ, முதல்ல அவ சாகணும், அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஆமா, என்ன நடந்தாலும் பாக்கலாம். ஆமா. ஏன்பா பங்காளி, எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படிப்பா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு நிமிஷம். சொல்லு. என்ன பங்காளி